ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி செல்லுகின்றவராய் நமக்கு வேண்டிய கிருபைகளையும் ஒத்தாசைகளையும் நமக்கு பாராட்டுகின்றவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது அவருக்கு நன்றியறுதலான துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கின்றோம். அவர் மகிமையான தேவன், அவர் மாட்சிமையிலே வீற்றிருக்கின்றவர், அவர் உன்னதங்களிலே அரசாளுகின்ற தேவன் என்று சொல்லி அவருடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலும் அவர் தாமே ஒரு முழுமையான நிலைமையை பெற்றிருக்கின்றார் என்று சொல்லி நானும் நீங்களும் விசுவாசிக்கின்றவர்களாய் அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த தேவன் தாமே இந்த நாள் முழுவதுமாக உங்களையும் என்னையும் அவர் நடத்தி உங்களுக்கும் எனக்கும் வேண்டிய எல்லா கிருபைகளையும் அவர் பாராட்டி இந்த நாளை துவங்கியிருக்கின்ற நாம் தாமே இதை முடிக்கும் நேரத்திற்குள்ளாய் வரும் பொழுது என் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட 138வது சங்கீதத்தின் 6வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Psalm 138 verse 6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையும் தூரத்திலிருந்து அறிகிறார். இந்த வசனத்துல நாம் பார்க்கின்றோம், கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கின்ற தேவனாக இருக்கின்றாராம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் தாமே அவர் அவ்வளவு மகத்துவமான தேவனாக இருக்கின்றார், வல்லமை பொறிந்தின தேவனாக இருக்கின்றார், அவர் மகிமையிலே மாட்சிமையிலே வீற்றிருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆனால் நம் கர்த்தர் அவ்வளவு உயர்ந்தவராக இருந்தும் கூட தாழ்மையுள்ள உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கின்ற தேவனாக இருக்கின்றாராம். தாழ்மையுள்ள உங்களையும் என்னையும் நோக்கி பார்ப்பது மாத்திரமல்ல, நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் ஒத்தாசைகளையும் அவர் செய்கின்ற தேவனாக இருக்கின்றாராம். இந்த தேவனை தானே இந்த கால வேளையிலும் கூட நானும் நீங்களும் நோக்கி பார்த்தவர்களாக இருக்கிறோம். இந்த நாளில நாம் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் இந்த உயர்ந்த தேவனாகிய இவர் தாமே உங்களையும் என்னையும் வழி நடத்துவாராக. உங்களுக்கும் எனக்கும் அவர் போதுமானவராக இருப்பாராக. அவர்தாமே நம்முடைய கர்த்தராக இருந்து நம்முடைய தேவன் நாம் கடந்து போகும் பாதைகள் எல்லாவற்றிலும் அவர் தம்முடைய உயர்ந்த தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களிலே இந்த நாளிலே நமக்கு காட்டி நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கின்றார். அவர் உயர்ந்தவர் தான், அவர் உன்னதமானவர் தான். ஆனால் தாழ்மையுள்ள உங்களையும் என்னையும் அவர் நோக்கி பார்க்கின்றாராம். தாழ்மையுள்ள உங்களுக்காகவும் எனக்காகவுமே அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இந்த நாளிலும் கூட இந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்து இந்த நாளுக்குரிய காரியங்களை செய்யும் பொழுது இந்த உன்னதமான உயர்ந்த தேவன் தாமே நம்மோடு கூட இருக்கின்றபடியினாலே அவர் எல்லா விதத்திலும் நம்மை உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வைத்து நம்மை அழகு பார்க்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். என்னுடைய பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படும், என்னுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று சொல்லி அவர் தாமே நம்மை உன்னதங்களிலே ஆளுகை செய்யும்படியான ஒரு ஆசீர்வாதத்தையும் கூட தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாள் முழுவதுமாய் இந்த உன்னத தேவனுடைய உயர்ந்த தேவனுடைய அனுக்கிரகம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆமென்.